தமிழரங்கம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஊறி போய் கிடக்கிற இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட சுய செலவுல நாங்க நடத்திக்கிட்டு வர்ற சேனல் தான் தமிழரங்கம் யூடியூப் சேனல். எங்களுடைய இந்த வேலையை தொடர்ந்து பண்ணணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய மேலான உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம். அண்ணா, நாட்டியம் எப்படி இருந்தது? சிறப்பாக இருந்தது. நாம் ஆனந்தமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆராய்ச்சி ஐயா, உடைய நாட்டில் கொலை கொள்ளை கற்பழிப்பு அதிகரித்து விட்டது ஐயா, அதிகரித்து விட்டது. என்னடா பேசுது? அம்மால வைக்க போற கேஸ் இந்த பொண்ணை எனக்கு நாமா காரணமா தான் தூக்கி எழுத வரும். பயமா இருக்கு எனக்கு. பயப்படாது. நடக்கிறது என்ன? கொலை கொள்ளை கற்பழிப்பு அத்தனை நடக்கிறதா? நடந்தது என்ன விளக்கமா சொல்லு. கொலை ஐயா, கொலை கொலையா? மாபெரும் கொலை. கொலை கொலையா? கொலை நடந்திருக்கிறதா? வணங்க. மாபெரும் கொலை நடந்திருக்கிறதா? கொலை என்ன? கொலை என்ன நடக்கிறது? நடந்தாதான் இல்ல. இந்நாட்டு அமைச்சர் கருணாக நான் இருக்கும் பொழுது இந்த பெண்ணை யார் கொலை செய்திருப்பார்கள்? கொலை செய்ததே நீதான். அமைதியாயிரு, என்ன நடக்கும் என பார்க்கிறேன். மன்னா, நீதி தவறாத நமது நாட்டிலே இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்திருக்கிறார். அந்த கொலைகாரன் யார்? இந்த கொலை செய்தது யார் என்று எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? அப்படி தெரிந்தால் விளக்கமாக எடுத்து சொல்லு. உனக்கு வேண்டிய சன்மானத்தை நான் கொடுக்கிறேன். உண்மையாக உண்மையாக சத்தியமாக சத்தியமாக உறுதியாக உறுதியாக. மன்னா, கணம் கோட்டானவர்கள் இதற்கு சரியான சீதபேதியா? எனக்கு சீதபேதிமா? சீதபதி நீதிபதி அவர்களே. நீதி தவறாத நமது நாட்டில இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கதற கதற கொலை செய்திருக்கிறார். சொல்றேன், நம்மள கொலை பண்ணிடுவாங்க பொழுது. கொலை செய்தது யார் என்று கேட்கிறார்கள். சொல்லட்டுமா? கொலை செய்தவன் யார் என்று உனக்கு தெரியுமா? நன்றாக தெரியும். அவன் எப்படி இருப்பான்? அவன் முகம் பூசணிக்காவில் படம் வரைந்தது போல இருக்கும். அப்படியா? மன்னா, இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்தவன் யார்? குற்றவாளி யார்? யார் அவன்? விளக்கமா சொல்லு. யார்? அழாதப்பா, அழாத. கொலைகாரன் யாரா? விளக்கமா சொல்லு. யார் கொலைகாரன்? அம்மா, உண்மையா சொன்னா அவன் முத்துவாங்க. ஐயோ ஐயோ முருகராண்டி அம்மா. கொலைகாரன் யார் சொல்லு. எவனோ கொலை பண்ணான், எவ்வளோ செத்தா. நம்ம உயிரை நம்பத்தான் காப்பாத்தல. யாரு கொலை செய்தது யார்? கொலை செய்தவன் தான் கொலையை செய்தவன் யாரப்பா? இந்த கொலையை செய்தவன் உங்கள் நாட்டில் தான் இருக்கின்றான். இந்த நீதிமன்றத்தில் இருக்கிறான். ஆமா, யார் அந்த சதிகாரன்? கற்பழித்து கொலை செய்த கொடியவன் யார் தெரியுமா? நாட்டு அமைச்சர் மாட்டிக்கலாம். இந்த கொலையை நான் செய்யவில்லை. இவன் ஒரு வேலையில வெட்டிய பையன். என் பதவியை பறிக்க ஆசைப்படுகிறான். தீர விசாரிங்களை வேணும். கொலைகாரன் யார் என்று. இல்லை ஐயா, கொலை செய்தவன் என்னடா ஒரு ஏழை என்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த அரண்மனைக்கு வந்ததே தவறு. வந்தது இல்லாமல் இந்நாட்டு அமைச்சரை பார்த்து ஒரு கொலைகாரன் குற்றவாளி என்று விளைக்கின்றாயே, இதுவா தர்மம்? இதுவா நீதி? நீதி தவறாமல் நீதி வழங்கும் இந்த நீதிமன்றத்திலே ஓடி வந்து இந்நாட்டு மன்னர் இருக்கும் போது தளபதியாரை பார்த்து ஒரு குற்றவாளி என்று விளைக்கின்றார். அவர் யார்? எப்பேற்பட்டவர்? இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அரும்பாடுபடுகின்றார். அப்பேற்பட்ட உத்தமரை பார்த்து ஒரு கொலைகாரன் என்று உரைக்கலாமா? கொலைகாரன் என்ற உரத்தை உடன் நாட்டமா நிறுத்துங்கள் அம்மா. எனக்கு என்னவோ அமைச்சர் மீதுதான் சந்தேகமாக இருக்கிறது. எத்தனை பேர் இருக்கிற சபையில் ஏன் இவர் அமைச்சர் என்று சொல்ல வேண்டும்? அப்படி பார்க்க
பார்க்க போனால் இந்த கொலையை செய்தது அமைச்சராக தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இல்லை. இந்த பெண்ணை நான் கொலை செய்யவில்லை. இந்த பெண் யாருன்னு எனக்கு தெரியாது. ஏன் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா? நன்றாக தெரியும். நான் எப்படிப்பட்டவன் என்று. மேலே பூமாதேவி இது ஆகாயவன் சாட்சியாக இந்த பெண்ணை நான் கொலை செய்யவில்லை. ஐயோ மாத்திமா சொல்லிட்டேன். கையில வந்துட்டேனுங்க. உள்ள ஒரு கட்டிங் வச்சுக்கிற எடுத்து குடி. தவளை வாயால கத்திட்டு மாட்டிக்கிற மாதிரி இவனை மாட்டிப்போம். கையில வந்துட்டா. மேலியா பூமாதேவி கீழே கலப்பிக்கிறா. மாத்திமா சொல்லிட்டேன். தோலை உரிப்பாங்க வாங்கி. வேற பையா. அப்பா எனக்கும் அமைச்சர் மீதுதான் சந்தேகமாக இருக்கின்றது. என்னம்மா? ஏனென்றால் அவர் ஒரு வார்த்தை கூறினாரே, அது செவிகுடுத்து கேட்டீர்களா? மேலே பூமாதேவியாம், கீழே ஆகாய வாணியாம், இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றார். நிச்சயமாக இந்த கொலையை அமைச்சர் தான் செய்திருக்க வேண்டும். இளவரசே அமைதியாக இருக்க வேண்டும். சபையில் நீ பெரியவர்கள் நாங்கள் பேசும்பொழுது சின்ன பொண்ணு பேசக்கூடாது. ஜாக்கிரதை. இப்போதான் பட்டப்படி முடித்துவிட்டு தாயகம் வந்திருக்கிறார். உன் தாய் தந்தை பார்ப்பதற்காக பெரியவர்கள் நாங்கள் எதற்கு இருக்கிறோம்? அமைதியாக இருக்க. சின்ன பொண்ணு பேசக்கூடாது. அமைச்சரே, இது என்னுடைய நாடு, என் தந்தை இந்நாட்டுக்கு மன்னர், நான் இந்நாட்டுக்கு இளவரசி. இந்த நீதிமன்றத்தில் பேசுவதற்கு அனைத்து உரிமைகளும் அனைத்து தகுதிகளும் எனக்குண்டு. அதை சொல்வதற்கு நீயா? நாட்டு அமைச்சர் நான். வாயை மூடும். அப்பா, சரியான முறையில் விசாரித்து இவருக்கு நீங்கள் தகுந்த தண்டனை வழங்க. எனக்கு தண்டனையா? கண்டிப்பாக வழங்குகிறேன். இந்த கொலை நடந்த இடம் எங்கே? ஐயா இந்த கொலை நடந்த இடம் எங்கே? இந்த கொலை நடந்த இடம் எங்கே? பத்தாமரை குளம். பத்தாமரை குளம். பையன் உட்காந்து பார்த்தா மாதிரியே சொல்றான். கிளம்பலாம் நம்ம. சுத்தமா டீசலே இல்ல. வாங்க சமாளிக்கிறேன். வணங்க. கொலை நடந்த இடம் பத்தாமரை குளம். அந்த பத்தாமரை குளம். பத்தாமரை குளம். நம் நாட்டிற்கு தண்ணீர் பஞ்சம் அதிகம். ஆமாடா. உண்மை. பொத்தாமரை குளத்திற்கு எத்தனையோ பெண்கள் தண்ணீர் எடுத்து வருவார்கள். இது மறுக்கப்படாத உண்மை. இது இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தா ஒருவர் இல்லை என்றால் ஒருவர் பார்த்திருக்கலாம். உண்மையான வார்த்தை தானே. அப்படியே இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தா இதுக்கு யாரா சாட்சி? இந்த கொலைக்கு சாட்சியா? உண்மை. இந்த கொலைக்கு தளபதியார் தான் கொலை செய்தார் என்பதற்கு சாட்சியா? சாட்சியா? இந்த கொலைக்கு சாட்சியா? ஐயா உண்மை சொல்லு. ஐயா